கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்க பார்க்குற அந்த ஷார்ட்ஸ் வீடியோவ நான் அப்லோட் பண்ணேன். அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 1,000,000 வியூஸ் மேலேயே தாண்டி போயிட்டு இருக்குது. அந்த வீடியோல என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, "ப்ரோ இதுக்கு ஒரு மேக்கிங் வீடியோ பண்ணுங்கன்னு" கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக மட்டும் தான் அகைன் நான் இந்த வீடியோவ மேக் பண்றேன். இந்த லைட் லேம்ப் பண்றது ரொம்பவே ஈஸி தான். பட் நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். அப்பனா தான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓவரா பேசாம இப்ப வீடியோவ ஸ்டார்ட் பண்ணலாம். லைட் லேம்ப் அதோட ஷேப் மாதிரியே நான் ஃபோம் போர்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட ஃபோம் போர்டு இல்லைனா பரவாயில்ல. நீங்க கார்ட்போர்டு இல்லைனா தெர்மாக்கோல் 2மே நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த லேம்ப்ல கொஞ்சமா டேமேஜ் இருக்கிற மாரி நான் கொஞ்சமா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அத. சின்ன கப்ல ஒயிட் சிமெண்ட், கொஞ்சம் தண்ணி, அப்புறம் கொஞ்சம் ஃபெவிகால் இத 3யும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஃபோம் ஷீட்டு மேலேயே லைட்டா நீங்க ரேண்டமா கீறி விட்டுக்கோங்க. இது ஏன் பண்றோம் அப்படின்னா, அந்த ஒயிட் சிமெண்ட்ட நம்ம இதில தான் அப்ளை பண்ணணும். ஸோ அந்த ஒயிட் சிமெண்ட் காஞ்சதுக்கு அப்புறம் கீழ விழாம இருக்கிறதுக்காக தான் நம்ம அந்த மாரி நம்ம கொஞ்சம் லைட்டா டேமேஜ் பண்றோம். ஒயிட் சிமெண்ட் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்க கலர் பண்ணணும். பட் கலர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க அதுக்கு மேல வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஏன் பண்றோம் அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா நீங்க கலர் பண்ணும்போது ஒயிட் சிமெண்ட் வந்து உங்க கலர வந்து ரொம்ப இழுக்கும். ஸோ நீங்க தண்ணி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க கலர் பண்ணும்போது உங்க கலர் கொஞ்சம் மிச்சமாகும். அந்த லேம்ப்ல கொஞ்சம் லைட்டா டேமேஜ் இருக்கிற மாரி நான் கொஞ்சம் கட் பண்ணி விட்டேன்ல, அதுக்கு இப்போ நான் வந்து கொஞ்சம் உள்ள ஸ்டீல் இருக்கிற மாரி பண்ண போறேன். ஸோ உங்ககிட்ட குண்டு ஊசி இல்லன்னா அந்த மாரி பின் இருந்தா கூட போதும். இத வச்சு நீங்க அழகா பண்ணலாம். போஸ்ட் லேம்புக்கு மேல வயர் போடுறதுக்காக அந்த கம்பி வச்சிருப்பாங்க. இப்ப நான் அதுதான் பண்ண போறேன். ஸோ நான் என்ன ஷேப்ல கட் பண்ணியிருக்கனோ, அதே மாரி நீங்களும் ஃபோம் ஷீட் இருந்தா அத கட் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த மாதிரி சின்ன பெட் நோட்டீஸ் எப்படி ரெடி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இது மாதிரி பெட் நோட்டீஸை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதை எடிட் பண்ணி சைஸை கம்மி பண்ணி அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும். தண்ணியில் பிளாக்ல எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஓல்டு லுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இஷ்டம் தான் பண்ணுங்க, இல்லைன்னா வேணாம். எல்இடி லைட் மேலே ஃபோம் சீட்டை ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ அது மேலே நான் கலர் பண்ண போகிறேன்.